ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम शन्नो देवीर्भिष्टया आपो भवन्तु पीतये शय्योरभिस्रवन्तु नः। ओम आदिशैव कुलोद्भवान् शिवतन्त्रनिष्ठगुरुतमान् पाणिनीय परम्परागत सप्तशास्त्र सुबोधकान् श्रीकपालिसमर्थकान् गुरुपादपूजन तत्परां सन्ततं हृदि चिन्तयेरुणसुन्दराह्वयमद्गुरून् சிவாதிருச்சிற்றம்பலம். இருக்கு உருவாம் ஏழில் வேதியன் உள்ளன உருக்கு உணர்வாய் உணர்வேதித்துள் ஓங்கி வேருக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் மாமே. சிவாதிருச்சிற்றம்பலம். எனக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் சமிதாதானம். சமிதாதானம் என்றால் நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கும் ஆதானம். ஆதானம் என்றால் சமித்தை வைப்பது அப்படின்னு. ஆனால் அது சரியல்ல. சமித்தை அக்னியில் வைப்பதினால் அதற்கு ஆதானம் என்று அர்த்தமாகும். அடுத்ததாக சமித்தின் மகத்துவம். சமித்தின் மகத்துவம் மிகையானது. சமிதாதானத்தை அனுஷ்டிக்கும் பிரம்மச்சாரிக்கு அநேக நன்மைகள் ஏற்படுகின்றன. அப்பேற்பட்ட நன்மைகளின் நாம் சிந்திப்போம். மேதா சக்தி, ஞான சக்தி, ஸ்ரேயஸ், மேன்மை, உடல் உள்ளங்களில் ரட்சையின் வலிமை, பிரகாசமான எதிர்காலம், சனாதானமான வைதீக தர்மத்தில் பிடிப்பு போன்றவை சமிதாதானத்தில் வரும் பிரார்த்தனை மந்திரத்தினால் பிரம்மச்சாரிக்கு கிடைக்கின்றன. இது சத்தியம். சமிதாதானத்தை பிரம்மச்சாரி தனக்குத்தான் மட்டுமே செய்ய முடியும். பிறர் யாருக்கும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சமித்துக்கள் எப்படி என்றால் இருக்கிறது, எப்படிலாம் பண்ணலாம் என்று நம்ம பார்ப்போம். அரசு, புரசு, அத்தி, கருங்காலி, நாயுருவி, எருக்கு, வன்னி இவற்றின் குச்சிகள் சமித்துகளாக பயன்படுபவை. ஆபத்கால தர்மங்களால் அருகம்புல் மற்றும் தர்பைகளையும் சமித்தகளாக உபயோகப்படுத்தலாம் என்பது பெரியோர்களின் வாக்காகும். சமித்தின் லட்சணம். சமித்து குச்சியின் அளவு கிட்டத்தட்ட ஒரு ஜான், அதாவது ஒரு விரல் அளவுதான் இருக்கணும். வளைந்து நெளிந்து இல்லாமல் சமித்து நேராக இருக்க வேண்டும். கோணலாக இருக்கக்கூடாது. புழு பூச்சி அறுத்த குச்சிகளை உபயோகப்படுத்தக்கூடாது. மேலும் தோலில்லாத குச்சியை உபயோகப்படுத்தக்கூடாது. காலை மாலை 2 வேளைகளிலும் கிழக்கு திசையை நோக்கி சமிதாதானத்தை செய்ய வேண்டும். மந்திரத்தால் அக்னியை உச்சரித்து கொண்டு ஜுவாலிக்கும்படி செய்ய வேண்டும். 4 மந்திரங்களை சொல்லி 4 சமித்துகளை ஹோமம் செய்ய வேண்டும். சுவாகா என்று சொல்லி 5வது சமித்தை ஹோமம் செய்ய வேண்டும். எழுந்து நின்று கைகளை கூப்பிக் கொண்டு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். கைகளை கூப்பிக் கொண்டு மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு அக்னியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்பொழுது புரச சமித்தின் மகத்துவத்தை பற்றி நம்ம காண்போம். சமித்துக்கள் பல இருப்பினும் புரச சமித்து விசேஷம் என்று கூறியுள்ளனர். புரச சமித்துக்களே எல்லா கர்மாக்களிலும் பயன்படுப்பவை ஆகும். காலையிலும் மாலையிலும் மட்டுமே செய்யக்கூடியதான் சமிதாதானம் ஆகும். எரிந்த சமித்துடன் சிறிதளவு ஜலத்தை சேர்த்து வலது கையில் மோதிர விரலால் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே குளிக்க வேண்டும். பிறகு குழந்தை ரட்சையினை முறைப்படி அதற்கு கூறிய மந்திரங்களை கூறி முதலில் நெற்றி, மார்பு, வலது தோள், இடது தோள், முன்கழுத்து, பின்கழுத்து, தலையில் வைக்க வேண்டும். ஹரிஹி ஓ.